அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையில் தேவ வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக கேட்க வந்திருக்கவங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே நான் உங்களை வரவேற்றுக் கொள்ள ஆசிக்கிறேன். இந்த காலாண்டு பாடத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 2 நிருபங்கள், கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபங்கள் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கு ஓய்வு நாள் பள்ளியில். அதில் இந்த வாரத்தினுடைய தலைப்பு 7வது வாரம் அன்பின் உருவப்படம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அன்பின் உருவப்படம் விசேஷமாக 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் இருந்து நமக்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அதில் விசேஷமாக மனப்பாட வசனமாக இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நமக்கு மனப்பாட வசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபித்து பிரார்த்தித்து அதன் பின்பு நாம் பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையிலே உடைய வார்த்தைகளை நாங்கள் இந்த ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக தியானிக்கத்தக்கதாக கர்த்தர் கொடுக்கிற ஸ்லாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தியானம் முழுவதும் தேவ பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வாதத்தை தாரும் உடைய தூய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். அப்பா, பாடத்தின் ஆழ்ந்த கருத்துக்களை புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம், அன்புள்ள பிதாவே, ஆமென். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. 1 கொரிந்தியர் 13:13 அன்பின் உருவப்படம். இந்த அன்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த அன்புக்கு 3 விதமான கிரேக்க வார்த்தைகள் பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். முதலாவது இரோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க வார்த்தை. இரோஸ் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால் சுயநலமுள்ள ஒரு அன்பு. எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் கணவனுக்கு, என் பெற்றோருக்கு, என் உடன் பிறந்தவர்களுக்கு, எனது உறவினர்களுக்கு என்று சொல்லக்கூடியதான் இந்த இரோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சுயநலமுள்ள ஒரு அன்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக ஒரு அன்பு சொல்கிறாங்க, ஃபிலியோ என்று சொல்லக்கூடிய அன்பு. ஃபிலியோ, ஃபிலதெல்பியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபிலியோ என்று சொல்லக்கூடிய அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால் சகோதர அன்பு. அது உடன் பிறந்தவர்கள் மேல் கொள்ளக்கூடிய ஒரு அன்பு. தகப்பன் மேல், தாயின் மேல், இல்லை என்றால் கணவன் மனைவியின் மேல், மனைவி கணவன் மேல் கொள்ளக்கூடிய ஒரு சகோதர அன்பு சமுதாயத்திலே இன்றைக்கு பொதுவாக நிலவி வரக்கூடிய அந்த அன்புக்கு பேர் தான் ஃபீலியோ என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பு. மூன்றாவது ஒரு அன்பு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பேர் அகாப்பே என்று சொல்லக்கூடியது. இந்த அகாப்பே என்று சொல்லக்கூடிய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அது ஒரு மிக ஆச்சரியமான ஒரு அன்பாக இருக்கிறது. இந்த அன்பு இரண்டு, அந்த சகோதர அன்பு ஃபீலியோ, அதற்கு முன்னால் உள்ளது சுயநலமுள்ள ஒரு அன்பு. மூன்றாவது சொல்லப்படுகிற அகாப்பே என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு இருக்கிறது. அது எப்படிப்பட்டது என்றால், நீ என்னிடத்துல அன்பு கூர்ந்தாலும் அன்பு கூறாவிட்டாலும் நான் உன்னிடத்திலே அன்பு கூறுவேன். வெதர் யூ லவ் மீ ஆர் நாட், ஐ லவ் யூ என்று சொல்லக்கூடியதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு காட்டி கொடுத்த அந்த தேவ அன்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த மூன்றாவது அன்பை பற்றி தான் இன்றைக்கு அவர் என்ன செய்கிறார் என்றால், மிக அதிகமாக பவுல் அப்போஸ்தலன் பேசத்தக்கதாக கல்வாரி சிலுவையிலே நிரூபிக்கப்பட்ட தேவ அன்பிற்கு பேர் தான் அகாப்பே என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது அன்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த மூன்றாவது அன்பு தான் நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த 13ஆம் அதிகாரம் முழுவதிலும் இந்த அகாப்பே என்ற அன்பை பற்றிய ஒரு விளக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன் போன வாரத்திலேயே, அதாவது வரங்களை காட்டிலும் நமக்கு கனிகள் முக்கியம் என்று நான் சொன்னேன் இல்லையா. வரங்கள் அவசியம்தான் இல்லை என்று நான் சொல்லவில்லை. வரங்களினாலே உங்களால் திருச்சபைக்கு நியூ கன்வெர்ட்ஸை கொண்டு வர முடியுமே தவிர அவங்களை நிலைத்திருக்க வைக்கணும், இல்லை ஏற்கனவே இருக்கிறவங்களை நிலைத்திருக்க வைக்கணும்னு சொன்னால் அதற்கு அன்பு விசேஷமாக முக்கியமானதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பினுடைய அந்த செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருந்து காணப்படுபவைகள் தான் அவர்களை திருச்சபையிலும் சத்தியத்திலும் நிலைத்திருக்கத்தக்கதாக அவர்களை வழிநடத்தி செல்லும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் நமக்கு அன்பு அத்தியாவசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு உபதலைப்பை கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு எப்படிப்பட்டது? அத்தியாவசியம். அந்நிய பாஷைகள் ஆனாலும் என்ன செய்யும்? ஓய்ந்து போகின்றாரு. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஓய்ந்து போம், அந்நிய பாஷைகள் ஒழிந்து போம் இல்லையா. ஆனால் உங்களுக்கு அன்பு ஒரு காலம் என்ன பண்ணாதுன்றார் அவர், ஒழியாது என்று சொல்லத்தக்கதாக. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை,
மற்ற எந்த நற்குணங்கள் இல்லை என்றால் எந்த வரங்கள் நம்மை விட்டு கடந்து சென்றாலும் அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியமானது இல்லையா, முதல்ல நம்மக்கிட்ட சொல்லிடுறாங்க இந்த வார பாடத்தில். அன்புனா அப்படின்னா என்னது அப்படின்னா அது ஒரு உணர்ச்சி கிடையாது அது இல்லையா, அது ஒரு மனப்பான்மை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மனப்பான்மை என்று சொல்வதை காட்டிலும் அது ஒரு கொள்கை என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஒரு கொள்கையாகவே அன்பு கூறுவதை பிறரிடத்தில் ஒரு கொள்கையாகவே நாம் என்ன செஞ்சுருக்கணும், வைத்திருக்க வேண்டும். அது மிக மிக அவசியமான ஒரு காரியம். அப்படி தானே, நீ என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாலும் அன்பு கூறாவிட்டாலும் நான் உன்னிடத்தில் என்ன செய்வேன், அன்பு கூறுவேன் என்று தேவன் என்ன செய்தார், தனது குமாரனை கல்வாரி சிலுவையிலே மறிக்க கொடுத்த வண்ணமாக. அதுதானே, அந்த அன்புக்கு ஈடு இணையே கிடையாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மரித்து நம்மை பாவ உலகத்திலிருந்து மீட்டெடுத்த அந்த காரியம் இருக்கிறதே, அந்த அன்பிற்கு ஈடு இணையாக நம்ம எதையுமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அது பேர் தான் அகாப்பே என்று சொல்லக்கூடியது. நீ என்னை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்காக என் ஜீவனையும் கொடுக்க நான் என்ன பண்ணுறேன், ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த தேவ அன்பு கல்வாரி சிலுவையிலே நிரூபிக்கப்பட்டதை நம்மால் என்ன பண்ண முடிகிறது, பார்க்க முடிகிறது. அந்நிய பாஷைகள் ஒரு காலகட்டத்தில் நின்றுவிடும், தீர்க்க தரிசனமோ ஒரு காலகட்டத்தில் அது நின்று போகும். ஆனால் அன்பு என்ன பண்ணாதான் ஒரு காலம் ஒழியாது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லத்தக்கதாக. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, அப்போனா இந்த அன்பு ஏதோ ஒரு சொல் கிடையாது, ஏதோ ஒரு உணர்ச்சிகள் கிடையாது அன்பு என்பது. ஆனால் ஒரு கொள்கையாக இல்லையா, சொன்னதின்படி இன்றைக்கு பாடத்தில் சொல்லப்பட்டிருக்க வண்ணமாக அது உங்களுக்கு ஒரு 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 உணர்ச்சிக்கு அடிப்படையில் கிடையாது. ஆனால் ஒரு மனப்பான்மை, அப்படி தானே, ஒரு மனப்பான்மை. நான் இப்படி தான் இருப்பேன், என்கிட்ட நீ அன்பு கூர்ந்தாலும் அன்பு கூறாவிட்டாலும் நான் அவங்ககிட்ட என்ன பண்ணுவேன், அன்பாக தான் நடந்து கொள்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ அன்பை நாம் என்ன செய்கிறோம், இன்றைக்கு தியானித்து கொண்டிருக்கோம். இந்த ஓய்வு நாள் பாடத்தில் இயேசுவானவர் இந்த அகாப்பே என்கின்ற அந்த அன்பை பற்றி தான் என்ன பண்ணுறாரு, அதிகமாக அவர் நம்ம வீடுகளிலே மாத்திரமல்ல, சபைகளிலும் அங்கத்தினர்களிடத்திலும் ஊழியர்களிடத்திலும் நாம் காட்டக்கூடிய அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இந்த அகாப்பே அன்பாக அது இருக்க வேண்டும். அவங்க நம்மக்கிட்ட அன்பு கூறுறாங்களோ இல்லையோ, அவங்க தேவைகள், அவர்களுக்கு வேண்டிய ஜெபங்கள் செய்வது. நாம் ஒரு விசுவாசிகள் கூட சொல்கிறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கிறது, பிறருக்காக ஜெபம் பண்ணுவது. அவங்க நம்மளை நேசிக்கிறாங்களோ நேசிக்கலையோ, நமக்காக ஜெபிக்கிறாங்களோ ஜெபிக்கலையோ, நாம் அவங்களுக்காக என்ன பண்ணோம், ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த காரியம் இருக்கிறது, அதுதான் எப்படிப்பட்டதாக மாறுகிறது, இந்த அகாப்பே அன்பாக. திருச்சபையின் அங்கத்தினர்களை கட்டி வைத்து நாம் விசுவாசத்திற்குள்ளாக பவுல் சொல்கிற அன்பின் கயிறுகளால் ஒரு கட்டி கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லத்தக்கதாக. அப்படி தானே, நம்ம அந்த அன்பை பிரதிபலிக்கக்கூடிய திங்கக்கிழமை பாடம் அன்பு என்ன செய்யும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அன்பு என்னென்ன பண்ணும், அன்புக்கிட்ட என்னென்ன இருக்கும், நீடிய சாந்தம் உடையது. முதலாவது, சீக்கிரத்தில் என்ன வராது, கோபமே வராது. நீடிய பொறுமையோடும் சாந்தத்தோடும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு வார்த்தை அதற்கு மக்ரோதிமியோ என்று சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. மக்ரோதிமியோ அப்படின்னு சொன்னால் நீடிய சாந்தத்தோடு இருக்கிறது. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை காட்டக்கூடிய ஒரு காரியம். நமக்கு விரோதமான பொய் குற்றச்சாட்டுகள் சாட்டப்படும் பொழுது, அப்படிதானே, பொய்யாக நிறையா பேர் தூற்றி திரிவார்கள் நம்மை பற்றி சில நேரங்களில். அப்படிப்பட்ட நேரங்களில் கூட பொறுமையை காட்டுவதற்கு பேர் தான் என்னது, அது அந்த மக்ரோதிமியோ என்று சொல்லக்கூடிய நீடிய சாந்தத்தை உடையதாக அந்த அன்பு, அகாப்பே அன்பு என் இருதயத்தில் தேவ அன்பு இருக்கும் பொழுது நான் என்ன செய்ய மாட்டேன், உடனுக்குடன் அவங்க நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, பொய்யான குற்றச்சாட்டுகளை சாட்டுறாங்க, பொய்யை பரப்புகிறாங்க நம்மளை பற்றி அப்படின்னு தெரிஞ்சால் கூட நாம் எப்படி இருப்போம், பொறுமையாக இருப்போம் என்று பார்க்கிறோம். இதற்கு ஒரு பெரிய உதாரணம் யாருன்னு சொன்னால், நம்முடைய செவன்த் அட்வென்டிஸ்ட் ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ரொம்ப பொறுமையாக, அதை பற்றி கவலைப்பட்ட மாதிரியே தெரியாது, என்னென்னலாமோ அவங்கள பற்றி என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, சொல்கிறாங்க, எழுதுறதை கூட நம்ம பார்த்துருக்கோம் சில இடங்கள்ல இல்லையா. அவங்கள பற்றி எழுதுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ கூட அவங்க எதுவும் ரியாக்ஷன் பண்ண மாதிரியே தெரியல. ஏன் ரியாக்ஷன் பண்ணலைன்னா, அவங்களுக்கு தெரியும் நம்ம தப்பு பண்ணலை அப்படின்னு. தப்பு பண்ணாதவன் என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, இந்த
இந்த மக்ரோதிமியோ மாதிரி அவங்க இருக்கிறாங்க பாவம். அப்படிதானே? மலையை பார்த்து ஏதோ குலைச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குலைச்சிட்டு போகிறாங்க போல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க அமைதியாக. அடுத்தது தயவுள்ளது. அப்படிதானே? அன்பு எப்படிப்பட்டதா? மிகுந்த தயவுள்ளதாக இருக்கும். கிறிஸ்டியோமா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதற்கு பயன்படுத்துகிறார்கள், கிரேக்க சொல். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, தயவுள்ளது. அப்படி தானே? இந்த தயவு என்று பார்க்கும் பொழுது எவ்வளோ தூரம் இரக்கத்தை காண்பிக்க முடியுமோ அன்பு என்ன பண்ணும்? இரக்கத்தை பிறர் மீது இல்லையா, பிறர் தவறு செய்தவர்கள் மேலே தயவுள்ளவர்களாக நடந்து கொள்ளக்கூடிய காரியம் இன்றைக்கி இருக்குதா சபைக்குள்ள அப்படின்னு பார்க்கும்போது அது மிக குறைவாக காணப்படுவதை நம்மால் பார்க்க முடியுது. அப்படி தானே? சபைக்குள்ளாகவும் கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவும் ஏன் 7ஆம் நாள் அட்வென்ச்சர்களுக்குள்ளாகவும் என்ன செய்கிறது? இந்த தயவு என்பது மிக மிக குறைந்து காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனபடினால்தான் பிரச்சனைகள் சபைகளுக்குள்ளாக பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, தயவுன்றது அது என்னது, தயவு தாட்சன்னு சொல்லுவாங்களா, அது பார்க்குறதே கிடையாது. அது இல்லாமல் இருக்கிறதுனால தான் சுயநலமுள்ள அந்த அன்பு இல்லையா, அந்த இரோஸ் என்று நான் முதல்ல சொன்னேனே, அந்த முதல் அன்பு தான் அதிகமாக இன்றைக்கு மனிதனுடைய இருதயத்தில் என்ன செய்யுது, விசுவாசிகளுடைய இருதயங்களில் அவைகள் குவிந்து கிடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இரோஸ் எனக்கு, என் மனைவிக்கு, என் கணவனுக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் உறவினர்களுக்கு, என் சுற்றத்தாருக்கு இல்லையா, அவர்களையே மையமாக வைத்து கூறக்கூடிய ஒரு அன்பு. அந்த அன்புக்கு என்ன இருக்காது? தயவே இருக்காது. கொஞ்சம் கூட தயவு தாட்சன்னு இருக்காது. மற்றவங்க மேலே, வர ஊழியக்காரங்க மேலே இருக்காது, யார் மேலேயுமே இருக்காது. அப்படி தானே? மூன்றாவது, அந்த அன்புக்கு என்ன செய்யும்னு தானே தலைப்பு நமக்கு திங்கக்கிழமை. சத்தியத்தில் தான் சந்தோஷப்படும். எதில் சந்தோஷப்படுமோ அது சத்தியத்தில் தான் சந்தோஷப்படும். அது என்ன பண்ணாது? அது அநியாயத்தில் சந்தோஷப்படாதுன்றது எதிர்மறையான கருத்து. எது செய்யாத அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்மறையான கருத்தில் நாம் பார்க்கிறோம். இங்கே அது என்ன செய்யுமா? சத்தியத்தில் தான் என்ன பண்ணும்? அன்பு சந்தோஷப்படும். அப்படி தானே? சத்தியத்தை பற்றி இன்றைக்கி கவலைப்பட்ட மாதிரி தெரியல அநேக இடங்கள். அப்படி தானே? அவங்க பேருங்க வரணும், அவங்க குடும்பங்க முன்னால் இருக்கணும், அவங்களுக்கு கூட ரெஸ்பெக்ட் இருக்கணும் சபையில், இப்படி தான் எதிர்பார்க்குறாங்களே. அது பேர் தான் இரோஸ் அன்பு தான் சபைகளில் நிரம்பி வழியுது இன்றைக்கி. எதுக்கு பதில்? அகாப்பேக்கு பதிலாக சத்தியத்தில் சந்தோஷப்படுகிறது. அது பேர் சின்கைரோ என்ற வார்த்தை, அந்த கிரேக்க வார்த்தை ஏன் கிரேக்க வார்த்தையே வருதுன்னா, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது முதல். அப்புறம் தான் டிரான்ஸ்லேஷன்லாம் வருது. அதனால் கிரேக்க பதம் தான் முதல்ல நம்ம எடுத்து அந்த உள்ள அர்த்தத்தை ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும் என்ன நோக்கத்தோடு அந்த வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. சகலத்தையும் தாங்கும். அது அப்படி தானே? ரொம்ப கஷ்டம். சகலத்தையும் தாங்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். நியாயவாதமான ஒரு மனிதன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நியாயவாதி, அதாவது ஸ்ட்ரிக்டிஸ்ட்டு இல்லைன்னு சொன்னால், ஒரு அந்த மாதிரியான மனிதர்கள்கிட்ட என்ன கிடைக்காது? உங்களுக்கு தாங்க மாட்டாங்க, எதையுமே அவங்களால தாங்க முடியாது. அப்படி தானே? நீங்கள் பிறரை தாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் தேவ அன்பு உங்கள் இருதயத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விதத்தில் ஒட்டி நிற்குது ஆண்டோடைய கிருபையினால் நம்முடைய இருதயத்தில். அதனால தான் பிறரை தாங்கக்கூடிய தன்மை என்ன செய்கிறது? மனிதர்களுக்குள்ளாக இருப்பதை நாம் சகலத்தையும் தாங்குறது. அதுக்கு ஸ்டெக்கோ என்று சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க வார்த்தை. ஸ்டெக்கோ அப்படின்னா என்னது? ஒரு தாங்கக்கூடிய, ஒரு சகித்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை. சரிதாங்களா? சகலத்தையும் சகித்து கொள்ளக்கூடிய ஒரு மனம் தாங்கிறது. தாங்கி மற்றவங்களுடைய தேவைகள் ஏதாவது இருந்தால் கூட அவங்களுக்கு என்ன செய்யலாம்? உதவிகளை செய்யலாம். அது கூட அன்பின் ஒரு பகுதி என்று நாம் பார்க்கிறோம். அப்படிதானே? அப்போது அன்பினால் ரட்சிக்கப்பட்ட நாம், கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்ததுனாலே ரட்சிக்கப்பட்ட நாம், பிறரிடத்திலே அந்த அன்பு கூறுதல் என்பதை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி தானே? அதில் உங்களுக்கு எதுவும் கிடையாது. உங்களுக்கு கிரெடிட்டே கிடையாது நீங்கள் அன்பு கூறுவதனால் மற்றவங்கக்கிட்ட இல்லையா. பவுல் அப்படி தானே சொல்கிறாரு, ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய அன்பு, நற்கிரியைகள் செய்யும்படிக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவர் சொல்கிறார். நீ நற்கிரியை செய்கிறதுனால, அன்பு கூறுறதுனால அது உனக்கு கிரெடிட் கிடையாது. அதற்காகவே படைக்கப்பட்டிருக்கோம் நம்ம இந்த உலகத்தில், சேவை செய்வதற்காகவே, பிறர் தேவைகளை நிறைவு செய்வதற்காகவே.
தாங்குகிறது என்று சகலத்தையும் தாங்குகிறது ஸ்டெகோ என்ற வார்த்தை சொல்ல. அஞ்சாவது சகலத்தையும் விசுவாசிக்கும். அப்படி தானே? அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. இந்த விசுவாசிக்கும் நம்போன்றதுக்கு ஏசாமி பவுலை நம்பி என்ன பண்ணார், ஒரு வேலைகளை அவர் ஒப்படைப்பதை நான் ஆனால் அவருக்கு ஜெபிக்க போன அந்த தீர்க்கதரிசி நம்பலை. அப்படி தானே? தீர்க்கதரிசி என்ன பண்ணல, நம்பலை. ஆனால் ஏசாமி என்ன பண்ணார், இந்த மனமாற்றத்தை அவர் நம்பினார். பவுலிடத்தில் ஏற்பட்ட மனமாற்றம் உண்மையானது தான் என்று அவர் நம்புகிறார் ஏசாமி, இல்லையா? ஆனால் அவர் அனனியா என்ன பண்ணல, நம்பலை, பயப்படுறாங்க அவரை சபை உள்ள சேர்க்கறதுக்கு. இவர் சொல்கிறாரு, சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அப்படிதானே? சகலத்தையும் சகிக்கும்ன்றார் கடைசியில். இப்போ மெனோ என்ற வார்த்தை 1 கொரிந்தியர் 13:7 பயன்படுத்தப்பட்டிருப்பதை இவைகளெல்லாம் அன்பு என்ன செய்யும், அது எப்படிப்பட்டது, அதன் தன்மை எப்படிப்பட்டது, இல்லையா? அந்த நேச்சர் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லவ் என்று சொல்லலாம். இயல் தன்மை எப்படியே இருக்கும் அன்புன்றதுக்கு அவங்க ஒரு உதாரணத்தை இந்த 7 விதமான காரியங்கள் நமக்கு என்ன செய்கிறது, சுட்டி காட்டுவதை நம்மால் அதற்கு அடுத்ததாக நமக்கு செவ்வாய்க்கிழமை பாடத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், அந்த விசேஷமாக நமக்கு அன்பு எதை செய்ய முன்னால் நம்ம இப்போ பார்த்த 7 காரியம் அன்பு என்ன செய்யும், அது எப்படி இருக்கும், அது எப்படி நடந்து கொள்ளோன்றது தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். அப்படி தானே? அன்பின் தன்மைகள். இப்போ அன்பு எதை எதை செய்யாதுன்றது செவ்வாய்க்கிழமை பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அன்பு எதை எதை செய்யாது அப்படின்னு சொன்னால், அன்புக்கு முதலாவது பொறாமை கிடையாது. மற்றவங்க மேலே என்ன பண்ணாது, அது பொறாமை படவே படாது. பிறர் உயர்த்தப்படும் பொழுது அதை பார்த்து பொறாமைப்படாமல் இருப்பது தான் மெய்யான தேவ அன்பு. உலகங்களா? அந்த அகாப்பிய அன்பு இருக்கிறவங்க பிறர் உயர்த்தப்படும் போது சந்தோஷப்படுவாங்க. அப்படி தானே? ஷீலு என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அதற்கு ஷிலு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி தானே? அவர் இந்த வரங்களை பற்றவங்க மேலே சபையாருக்கு பொறாமை இருந்ததாக பவுல் அப்போஸ்தலன் எழுதுவதை எதிர்மறையான அர்த்தத்தில் வந்துள்ளது. ஆவிக்குரிய வரங்களை வாஞ்சிப்பது நல்லது, ஆனால் வரங்களை பெற்ற நபர்கள் மீது பொறாமைப்படுவது தவறானது. அது பிரிவினையை உண்டாக்குகிறது திருச்சபையில். அப்படிதானே? ஒருத்தர் நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னா சந்தோஷப்படணும். நம்ம அதுக்காக நல்லா வேத பாடம் கொடுக்குறாரு ஒரு விசுவாசி அப்படின்னா அதுக்காக சந்தோஷப்படணும் நம்ம இல்லையா? அதுக்காக பொறாமைப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. நம்ம அவங்க பெற்றிருக்க வரங்களை வச்சு அவங்கள நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தா சபை வளர ஆரம்பிக்கும். அப்படிதானே? உலகம் முழுதும் சுவிசேஷம் எடுத்து சொல்லப்படும் வேகமாக. ஆண்டவருடைய வருகையும் துரிதமாக அமையும். பயன்படுத்திக்கணும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிகளை நாம் என்ன பண்ணணும், சபையில் சபை வேலை ஊழியங்களிலும் வெளி ஊழியங்களிலும் அவங்கள நம்ம என்ன பண்ணோம், பயன்படுத்த ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், இல்லையா? தன்னை புகழாது. எதிர்மறையானது என்னென்னது? பொறாமை கிடையாது, புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, மற்றவர்கள் தனக்கு செய்த பிழைகளை நினைவில் வைக்காது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது. 8 காரியங்கள். முதல் நம்ம போன நேற்று பாடம் திங்கட்கிழமை பாடத்தில் நம்ம படித்தது 7 என்னென்ன செய்யும், அதன் தன்மை என்னென்ன. இந்த செவ்வாய்க்கிழமை பாடத்தில் எது எது செய்யாதது, அன்புக்கு என்னென்ன கிடையாது என்பதை மிக தெளிவாக நமக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதில் தன்னை புகழாது, இல்லையா? தன்னை புகழணும், மற்றவனும் அதை ஆசைப்படாது. அப்படி தானே? பெரியோமை என்று சொல்லக்கூடிய ஒரு வினை சொல் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அகந்தை, மற்றவரிடம் புகழை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். எதுவுமே நம்மளது கிடையாது இந்த உலகத்தில். அப்படி தானே? உங்களுக்கு ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டு நீங்கள் ஒரு வித்தியாசமானவராக உலகத்திற்கோ திருச்சபைக்கோ தெரிந்தால் கூட அது நம்மக்கிட்ட இருந்து வந்தது கிடையாது. அப்படி தானே? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் அவருக்கு தான் அந்த கிரெடிட் போகணும். மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நம்ம புகழ்ந்து இருக்கக்கூடாது. ஆனால் வித்தியாசம் தெரியும், இவங்க நல்லா இந்த காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் கூட அவங்கள என்ன பண்ணக்கூடாது, புகழக்கூடாது. நம்ம புகழ்ச்சி ஒரு மனிதனுக்கு பிறர் புகழும்போது இருமாப்பு உண்டாகலாம். ஒரு சிலருக்கு இருமாப்பே வராது, இருமாப்பே இராது. ஏன்னா அவங்க முற்றிலுமாக ஆண்டவர் மேல் சார்ந்திருந்து இதெல்லாம் கடவுள் கொடுத்த கிருபை, இதெல்லாம் தேவன் செய்வது என்று நினைக்கும் பொழுது அவங்க இதயத்தில் என்ன இருக்காது, நிச்சயமாக தாழ்மை குடி கொண்டு இருக்கும்.
அப்படிதானே? தன்னை என்ன பண்ணாதான் அது புகழாது, இருமாப்பா இராது. இருமாப்பா இருக்கிறதுனா என்னது? நன்மை செய்ய தெரிந்திருந்தும் ஒருத்தருக்கு அப்புறமா செய்யலாம் அப்படிதானே? அதுக்கு பேர் தான் இருமாப்பு இல்லையா? ஒரு உதவி பெற தகுதியானவராக இருந்தாலும், இல்லையென்றால் ஒருவரை சரியான ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்க தகுதியானவராக இருந்தாலும், அதை அப்புறம் செய்யலாம் தள்ளி போட்டுக்கிட்டே போகிறதுக்கு பேர் தான் என்னது? இருமாப்பா இருக்கக்கூடியது இல்லையா? அதனால தான் ஒரு சில நேரத்தில் நீதிமொழிகளில் அவர் சொல்கிறாரு, சாலமோன் ஞானி, அதை செய்யத்தக்கவனுக்கு செய்யாமல் இராதேன்றார் அவர். அப்படிதானே? ரைட்ஸ் தட் ஆர் டிலேட் ஆர் ரைட்ஸ் தட் ஆர் டினைடு என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒருவனுக்கு செய்ய வேண்டிய நியாயத்தை நீ தள்ளி போடும்போது அதை செய்ய மறுக்கிறேன்னு அர்த்தம். கடவுளுக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டிய வராது. ஒரு ஏழை கஷ்டப்படும் பொழுது அதை பார்த்து கொண்டு நான் உதவி செய்யாமல், செய்ய வேண்டிய சேவையை அவர்களுக்கு செய்யாமல் போனால் பின்னால் தள்ளி போடுவோம் என்றால், வசதி இருந்தும் நமக்கு ஆண்டவருக்கு அதுக்கு நம்ம கணக்கு ஒப்பிக்க வேண்டி வரும். இருமாப்பு அது ஒரு விதமான ஒரு இருமாப்பு. பிறர் புகழணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. அப்படி தானே? ஆண்டவர் நம்மளை புகழ்ந்தாருன்னா போதும். இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். அப்படி தானே? அவர் பண்ணார்னா வேற மாதிரி செய்வார் ஆண்டவர் இல்லையா? இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது. பத்தியா? அயோக்கியமானதெல்லாம் செஞ்சுருக்காங்க. எங்கே? அந்த எபிரேய சபையில் இருமாப்பாவோ அறிவு இருமாப்பை உண்டாக்குன்றார் பவுல். இதே கொரிந்தியருக்கு எழுதும் போது இல்லையா? இருமாப்பு இருந்திருக்குது. அப்புறம் அயோக்கியமான காரியங்களை செஞ்சுருக்காங்க. அடக்கி ஒடுக்கி இருக்கிறாங்க இந்த ஏழ்மை நிலையில் இருந்தவங்க இல்லையா? அப்போது பலவீனர்களான உறுப்பினர்களும் காட்டி அகந்தையான முரட்டுத்தனமான நடத்தையை தான் பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். அதுதானே? ஐஸ்வர்யவான்கள் திருச்சபையில் இருந்த ஏழைகளுக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் அடக்கி ஒடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதற்கு பேர் அயோக்கியமான தற்பொழிவை நாடாது இல்லையா? தன்னை பற்றியே புகழ்ச்சியாக பேசிக்காது. அது பிறர் பேசினாலும் அது போதும் பரவாயில்லன்னு சொல்லலாம். அப்படிதானே? ஏன்னா பிறனை புகழ்கிறவன் அவன் கால்களுக்கு எதை விரிக்கிறானா? வலையை விரிக்கிறான் வசனம் சொல்லுகிறது. மனுஷருக்கு நேரிடும் புகழ்ச்சியே அவனுக்கு சோதனை என்று சொல்கிறாரு. நீதிமொழிகளில் சாலமோன் எழுதுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிதானே? அதனால் புகழ்ந்தா கூட ஒரு அளவுக்கு மீறினா போற்றுதலுக்குரியவங்க தான் இல்லைன்னு நான் சொல்ல. பெரிய பாஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்போ பாஸ்டர் வில்மாட் இருந்தாங்க. நிறைய சபைகளை ஏற்படுத்தினாங்க. அவர் செஞ்சுரியன்னு சொல்லுவாங்க. நூற்றுக்கணக்காக ஞானஸ்தானம் கொடுப்பார் ஒவ்வொரு மீட்டிங்லேயும். அப்படி தானே? அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வர்றார் இல்லையா? இந்த பிரசங்கியார், ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டி பிரசங்கியார் ட்வைட் நெல்சன், அவர் பிரசங்கம் பண்ணும்போது கூட நூற்றுக்கணக்காக ஞானஸ்தானம் நடக்கும். இப்போ இந்த காஸ்பல் அவுட்ரீச்சு, இந்த ஹோப் டிவிலேருந்து வெளிநாட்டிலேருந்து கூப்பிட்டு இங்கே பிரசங்கம் பண்ணி நிறையா ஞானஸ்தானம் நடக்கும். இவங்கெல்லாம் போற்றுதலுக்குரியவர்கள். விளங்குதுங்களா? போற்றலாம், தப்பு கிடையாது. ஆனால் கூட லிமிட்டேஷன் இருக்கணும் நமக்கு போற்றுதலுக்கு கூட. இதாங்களா? அவங்க செஞ்ச ஊழியங்களை மற்றவங்க செய்கிறதுக்கு பாஸ்டர் PV ஜேசுதாசன் ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா? நிறைய சபைகளை ஈரோடு மாவட்டத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, 40க்கு மேற்பட்ட சபைகளை அவங்க ஏற்படுத்தினாங்க. அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புகழ்ச்சி எதை பற்றியுமே அவர் கவலைப்படவே மாட்டார் கொஞ்சம் கூட. அப்படிதானே? புகழ்ச்சி ஒரு சோதனை. அன்பு என்ன பண்ணாதான்? தற்பொழிவை நாடாது. அப்புறம் என்ன பண்ணாது? சினமடையாது, கோபம் வராது. சீக்கிரத்தில் ரொம்ப நேரம் பொறுத்து தான் என்ன பண்ணோம்? சில பேச வேண்டிய காரியங்களே பேச வேண்டியிருக்கும் இல்லையா? 7 மற்றவர்கள் தனக்கு செய்த பிழைகளை நினைவில் வைத்திருக்காது. லோகி சோமை என்று சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. லோகி சோமை. 8 அநியாயத்தில் சந்தோஷப்படாது. கைரோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அன்பு ஒரு விசித்திரமான ஒரு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு இன்புட் என்று சொல்லி பார்க்கலாம். மனிதர்களில் ஒரு இன்புட்டாக கொடுக்கப்பட்டிருக்க ஒரு காரியம் இல்லையா? ஒரு தன்மை. அப்படிதானே? அது சீக்கிரத்தில் என்ன பண்ண முடியாது, மனுஷனால் அழிக்க முடியாத அந்த அன்பை. புதன்கிழமை பாடம் இயேசு குறித்த சித்தரிப்பு, இயேசு ஆண்டவரை குறித்து எப்படி இந்த சித்தரிப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 13:4 அவர் சொல்கிறார் இல்லையா? இயேசுவானவர் நீடிய சாந்தம் உள்ளவராக இருந்திருக்கிறாரு. அவரை என்னென்னலாமோ பண்ணுறாங்க இல்லையா? பிலாத்து அரண்மனையில் வச்சு என்னென்னலாமோ செய்கிறாங்க அவரை. நீ தேவகுமாரனா,
அப்படின்லாம் கேட்குறாங்க. அவர் எதுவும் பேசுன மாதிரி தெரியல. ஏதோ ஒரு வார்த்தை நடுவில் பேசினார், அவ்வளோதான். நீடிய சாந்தம் உள்ளவராக இருந்தார் இல்லையா? அவர் சிலுவையில் ஒப்பு கொடுக்கும்போது மிகவும் தயவுள்ளவராக இருந்தார். சத்தியத்தில் சந்தோஷப்படுறவராக இருந்தார். அனைத்தையும் நம்புகிறவராக இருந்தார். பவுலுடைய மனம் திரும்புதல் என்ன பண்ணார்? அனனியா சந்தேகப்பட்டார். ஆனால் யார் நம்பினது? அதை ஆண்டவராகிய இயேசு அதை நம்பக்கூடியவராக பவுலை வெளி ஊழியங்களுக்காக ரொம்ப தூரத்துக்கு என்ன சொன்னார்? ஏசாமி தான் சொன்னார் இல்லையா? அதை உன்னை இங்கே நம்ப மாட்டாங்க, உன்னவா தூரமாக நான் என்ன பண்ணுறேன், அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லத்தக்கதாக. வியாழக்கிழமை பாடத்தில் பார்க்கும் பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இதுதானே. வெளியில் அன்பே தெரியுது. விசுவாசம் தான் கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஆரம்ப நிலை. இயேசுவானவர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அவர் மரித்ததினாலே, அவரை விசுவாசிப்பதினாலே, அவர் சிலுவையிலே சவதரித்த நீதியினாலே நான் ரட்சிக்கப்படுகிறேன் என்று எப்பொழுது நாம் நம்புகிறோமோ அதன் பேர் தான் என்னது? விசுவாசம். காணப்படாததை நம்புகிற ஒரு காரியம். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ அதுதான் உண்மை, அப்படிதானே? ரெண்டாவது காரியம். அடுத்தது அவர் சொல்ல நம்பிக்கை வேணும் நமக்கு, இல்லை அப்படிதானே? இந்த ரெண்டு காரியங்களும் இருக்கும் பொழுது அன்பு தானாக தேவன் நம்முடைய இருதயத்தில் விசுவாசத்தினாலே ஒரு உடன்படிக்கை செய்து திருமுழுக்கில் யார் பிரவேசிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரவேசிக்கும் போது அன்பு என்ன செய்யுதுன்னா பூரணப்பட ஆரம்பிக்கத்தக்கதாக ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா? அப்படி தானே அவர் சொல்கிறாரு. இந்த மீண்டும் அதை ஞாபகப்படுத்துகிறாங்க நமக்கு. அன்பு ஒரு காலம் ஒழியாது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தானே? ஒரு காலம் என்ன செய்யாது? தீர்க்க தரிசனங்கள் தேவைப்படாத ஒரு காலகட்டம் வரும். அந்நிய பாஷை தேவையில்லாத ஒரு காலகட்டம் வரும். ஆனால் அன்பு தேவையில்லாத ஒரு காலகட்டம் நித்தியத்திலும் எப்போவுமே என்ன பண்ணாது? வரவே வராது. நிரந்தரமானது அன்பு, இல்லையா? மனித அன்பு இரோசை போல் அல்ல. ஃபீலியோ இருக்கலாம், அவசியம்தான். ஆனால் தேவ அன்பு அகாப்பே இருக்கிறதே அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை. அந்த அன்பிற்கு ஒத்த அன்பு இந்த உலகத்திலே பிரபஞ்சத்திலே வேறு எங்கேயும் நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அப்படி தானே? பாவமான நமக்காக பாவமற்ற ஒருவர் மன அவதாரம் எடுத்து மரிக்கிறார் என்றால் அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதை நாம் யோசித்து பார்க்கணும், இல்லையா? கண்டுக்காமல் விட்டுட்டு அந்த ஆதாம ஏவாளை அழிச்சிட்டு இன்னொரு ஆதாம ஏவாளை கூட அவரால் உண்டாக்கியிருக்க முடியும். ஏனென்றால் அவர் தேவன், சகலத்தையும் அவரால் செய்ய முடியும். ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர் அழிக்க விரும்பலை பாவம் செஞ்சவங்கள. இன்னொரு வாய்ப்பை கொடுக்குறாரு, இல்லையா? கொடுத்து என்னுடைய குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறேன், அவர் கல்வாரி சிலுவையில் உங்கள் பாவங்களுக்காக மரிக்க செய்வேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக நான் மீண்டுமாக நமது உறவுகள் தேவ மனித உறவு புதுப்பிக்கப்பட்டு நான் உங்கள் உள்ளத்திலே வாசம் செய்வேன், உங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவேன். நான் என் குமாரனை நீங்கள் ஏற்றுக்கினீங்கன்னு சொன்னால் அப்படின்னு சொல்லி ஆண்டு என்ன பண்ணார்? ரெண்டாவது ஒரு வாய்ப்பை ஆதாமே வாழ்வோம் மனுக்குலத்தினுடைய அந்த நாட்களில் ரெண்டாவது ஒரு வாய்ப்பை என்ன செய்கிறாரு? ஏற்படுத்தி கொடுப்பதே. நான் முதல் வாய்ப்பு தேவ கற்பனைகள் கீழ்ப்படியாமல் போனார், இல்லையா? இச்சையாதிருப்பாக நான் ஆண்டவர். அது இச்சை பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கத்தக்க இச்சிக்கப்படத்தக்க விருப்பம் அது கனியமாக இருக்கிறது என்று அவன் விருட்சமாக இருக்கிறது கண்டு அதை புசித்து என்ன செஞ்சால் அதை பறித்து புசித்து தனது கணவனுக்கு என்ன பண்ணுறாங்க? அவங்க கொடுக்குறாங்க. இச்சை பாவம், கற்பனைகளை மீறுவது பாவம். ஆனால் ரெண்டாவது ஒரு காரியம் ஆண்டவர் செஞ்சார், இல்லையா? அடிஷ்னலாக என்ன செஞ்சார்? குமாரனை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பத்தக்கதாக தேவ அன்பு அதனால் வெளிப்படத்தக்கதாக கல்வாரி சிலுவையில் அதை விசுவாசிகள் ரட்சிக்கப்படத்தக்கதாக நீ அன்பு கூர்ந்தாலும் அன்பு கூறாவிட்டாலும் நான் உன் மீது அன்பு கூறுவேன். அதன் பெயர் தான் தேவ அன்பு. அருமையான ஆண்டோட பிள்ளைகளை, அகாப்பே என்ற அந்த அன்பின் பிரிவினால்தான் ஒரு சிறிய நூலிலைகளாகத்தான் திருச்சபையும் இன்றைக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய குடும்பங்களும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இந்த அன்பை விளங்கி கொண்டு அன்பு கூறவும் நித்தியத்திற்கென்ற அந்த அன்பு நம்முடைய இதயங்களிலே தங்கி இருக்கவும் தேவன் நமக்கு கிருபை செய்வார். பிரார்த்தனை செய்வோம். உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் மத்தியான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நம்முடைய சமூகத்தில் ஒரு சிறு மந்தியாக நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து பார்த்தோம். அன்பு எங்கள் உள்ளத்திலே நிலைத்திருக்கத்தக்கதாக கல்வாரி சிலுவையிலே உடைய மைந்தனை நீர் ஆண்டவரே மரிக்க கொடுத்ததுனால தேவ அன்பு என்ன என்பதை நாங்கள் விளங்கி கொண்டோம். ஆண்டவரே, உடைய கிருபை எங்களோடு கூட இருந்து நாங்கள் அன்பு கூறுவோம். பிற இடத்துல அன்பை நாங்கள் செலுத்துவோம். ஆண்டவரே, அது எதை செய்யாது என்று சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் நாங்களும் செய்யாமல் இருந்து
எதை எதை செய்யும், எப்படி இருக்கும் அதன் தன்மைகள் என்று சொல்லப்பட்டதோ அதை வெளியே காண்பித்து தேவ அன்பை நிரூபிக்கத்தக்கதாக நீர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து தாரும் உடைய தூய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.